காசாவில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வரும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள். ஹமாஸ் பதிலடியால் 24 ஆக்கிரமிப்பு வீரர்கள் உயிரிழப்பு. நவம்பர் தொடக்கத்தில் இருந்து வடக்கு காசாவில் 24 இஸ்ரேலிய வீரர்கள் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பு படைகளை கொண்டு நடத்தி வரும் இனப்படுகொலை அந்நாட்டிற்கு பெரும் பின்னடைவை கொடுத்து வருகிறது. ஹமாஸ் போராட்டக் குழுவை அழிப்பதாக கூறி பாலஸ்தீன மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வருகிறது. கடந்த சில வாரங்களாக வடக்கு காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் வான்வழியாகவும் தரை வழியாகவும் தீவிரமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. குறிப்பாக பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் முன்னறிவிப்பின்றி நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்களால் அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்து வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹமாஸ் போராட்ட குழுவினரும் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதலில் நவம்பர் முதல் தேதியில் இருந்து இன்று வரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்த 24 வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இதில் கடந்த திங்களன்று ஜபாலியாவின் அல் காசாசிப் பகுதியில் உள்ள வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த 10 வீரர்களும் அடக்கம். தற்போது காசாவின் ஜபாலியா பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாமிற்கும் இடையே தீவிர தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் தரைப்படை வீரர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு, ராக்கெட் தாக்குதல், பாதுகாப்பு வாகனங்களை தாக்கி அழிப்பது போன்ற ஹமாஸின் நடவடிக்கைகளால் இஸ்ரேலைச் சேர்ந்த 14 ஆக்கிரமிப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். ஹமாஸின் போர் தந்திரங்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தனது வீரர்களை இழந்து வருவது பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.